ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா மதுபன். அவ்வியக்த வாணியின் தலைப்பு சதா பெருமிதத்திலிருந்து கவலையற்ற ராஜா ஆகுங்கள். தீவிர முயற்சி மூலம் சம்பன்னம் மற்றும் சமமாகி கூடவே செல்வதற்கு தயாராகுங்கள். தேதி 30/11/2015. இந்த அவ்வியக்த வாணியில பாபா நமக்கு சதா பெருமிதத்தில் இருக்கணுன்றாங்க. அதாவது நம்ம கவலையற்ற ராஜாவாக ஆகணும் அப்படின்னா, நான் இயற்கையை வென்ற ஆத்மா, விகர்மங்களை வென்றவன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தில் இருக்கணும் அப்படின்றாங்க. மேலும் தீவிர முயற்சி செய்து சம்பன்னம் மற்றும் பாபாவுக்கு சமமாகி கூடவே செல்ல, பாபா கூடவே செல்ல தயாராகுங்க அப்படிங்கிறாங்க. பாபா நமக்கு சம்பன்னம் மற்றும் சமமாகி கூடவே செல்வதற்கு என்னென்ன படிப்பினை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா கவலையற்ற ராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கவலையற்ற ராஜாக்களோட சபையை பார்க்குறாங்க. இந்த சந்திப்பு இந்த நேரத்தில் மட்டும்தான் உருவாகுது. ஏன்னா எல்லா குழந்தைகளும் தந்தையிடம் தங்கள் கவலைகளை தந்துவிட்டு தந்தை மூலம் மகிமை அடைஞ்சிருக்காங்க. இந்த சபை இப்பதான் உருவாகுது. பாப்தாதா சொல்றாங்க, நீங்க தினமும் அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் கவலையற்றவராகவும் ராஜாவாகவும் ஆகி செய்யறீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கவலையற்ற வாழ்க்கை எவ்வளவு அன்பானதா இருக்கு. கவலையற்றதின் அடையாளம் என்னவாக தெரியும் அப்படின்னா, கவலையற்ற வாழ்க்கையோட அடையாளம் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஒளி, அதாவது ஆத்ம ஒளி ஜொலிக்கிறது தெரியும். இந்த கவலையற்ற வாழ்க்கை எப்படி உருவானது? இந்த கவலையற்ற வாழ்க்கை எப்படி உருவானது அப்படின்னா, தந்தை அனைத்து குழந்தைகளின் வாழ்க்கையிலிருந்து கவலையை எடுத்துக்கொண்டு மகிமையை அளித்து விட்டாங்க. பாபா நம்ம வாழ்க்கையிலிருந்து கவலையை அவங்க எடுத்துக்கிட்டு மகிமையை நமக்கு கொடுத்துருக்காங்க. யாருடைய வாழ்க்கையில் மகிமை இல்லாமல் கவலை இருக்கோ அவங்க நெற்றியில் ஒளி வீசாது. மகிமை இல்லாமல் கவலை இருக்கக்கூடியவங்க நெற்றியில் ஆத்ம ஒளி வீசாது. அவங்களோட நெற்றியில் சுமையின் ரேகைகளை தான் காண முடியுதுன்றாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, கூறுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நெற்றியில் வீசக்கூடிய ஒளியா அல்லது சுமையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை ஏதாவது சுமை வந்தது அப்படின்னா, சுமை என்றால் கவலை, அந்த கவலையை தந்தையிடம் கொடுத்துவிட்டு மகிமையை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் கவலையற்ற வாழ்க்கை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. கவலையற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுமை, அதாவது கவலையை பாபா கிட்ட கொடுத்துட்டு பாபா கொடுக்கக்கூடிய மகிமையை நாம் தக்க வச்சுக்கணுன்றாங்க. பார்ப்பவரும் கூட கவலையற்ற வாழ்க்கையை விரும்புகிறாங்க. அனைவருமே கவலையற்ற வாழ்க்கையை தான் விரும்புகிறாங்க. எனவே இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்கு முன்னால் இருக்காங்க. எங்கு உட்கார்ந்திருந்தாலும் அவங்க குழந்தைகளின் நெற்றியின் நடுவில் ஒளி வீசி கொண்டிருக்கும் ஒளியை மட்டுமே பார்க்குறாங்க. அதாவது பாப்தாதா குழந்தைகள் எங்கே அமர்ந்திருந்தாலும் சரி, ஆனால் பாப்தாதா குழந்தைகளோட நெற்றியின் நடுவில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஒளியை மட்டுமே நான் பார்க்குறேன்றாங்க.
சதா கவலையற்று இருக்கீங்களா? அல்லது அவ்வப்பொழுது ஏதாவது கவலை வருதா? அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது தந்தை இயற்கையை வென்றவர், விகர்மங்களை வென்றவர் ஆக்கிவிட்டாரோ, அப்ப கவலை எப்படி வர முடியும்? பாபா வந்து நம்மள இயற்கையை வென்றவர், விகர்மங்களை வென்றவரா ஆக்கிட்டாங்க. அப்படி அப்படி இருக்கிறப்ப நமக்குள்ள எப்படி கவலை வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆகையினால நீங்க கவலையற்றவர்கள் தானே. கையை உயர்த்துங்க. சதா அப்படி இருக்கீங்களா? அல்லது அவ்வப்பொழுது கவலையற்றவரா இருக்கீங்களா? அவ்வப்பொழுது அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கையை தூக்கல, பாப் தாதாவும் கூட பார்க்க விரும்பலன்றாங்க. அதாவது கவலையா இருக்கிறவங்க யாரும் கை உயர்த்தல, அப்படியே உயர்த்தினாலும் நான் பார்க்க விரும்பலன்றாங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் கவலையற்ற ராஜாவாகத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன்றாங்க. ஒருவேளை அவ்வப்பொழுது கவலை இருக்கு அப்படிங்கிறவங்க கூட சொல்றவங்க இருந்தாலும் கூட மிக எளிதான விதி அவங்களுக்கு உள்ளதுன்றாங்க பாபா. அதாவது ஏதாவது கொஞ்சம் அதிகமாக கவலை வருது அப்படின்னா, கவலை இருக்கு, கொஞ்சம் கவலை இருக்கு அப்படின்னா அதுக்கான எளிதான விதி பாபா சொல்றாங்க, எனது என்பதை உனதாக மாற்றிவிடுங்கள் அப்படின்றாங்க. இது எல்லைக்குட்பட்ட என்னுடையது அப்படிங்கிறத உன்னுடையது என மாற்றுவதற்கான சகஜ விதியாகும். நீங்களோ கூறுகிறீர்கள் என்னுடைய பாபா என்றால் இப்பொழுது என்னுடையது என்னவாயிற்று? எல்லைக்குட்பட்ட என்னுடையது என்பது முடிந்துவிட்டது தானே. என்னுடைய பாபா என ஆயிற்று. எல்லோரும் இதயபூர்வமா கூறுகிறீர்கள் தானே. இதயபூர்வமா என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய பாபா, அன்பான பாபா, இனிமையான பாபா என்றால் என்னுடையதுல உன்னுடையதை நிரப்புவது கடினமா என்ன? என்ன வித்தியாசம் உள்ளது? மேலும் நான் என்பதில் சிறிய வித்தியாசம் உள்ளது. சங்கல்பம் செய்து விட்டீர்கள், எல்லாம் உன்னுடையது மற்றும் உன்னுடையது. சங்கல்பம் செய்துட்டீங்க, எல்லாம் உன்னுடையது மற்றும் என்னுடையது என்ன உள்ளது? எல்லாம் உன்னுடையது அப்படின்னு நாம் சங்கல்பம் செய்துட்டோம் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு என்ன இருக்கு? என்னுடைய பாபா மட்டும், அது மட்டும்தான் என்னுடையதுன்றிருக்கு. பாப் தாதாவும் பார்க்குறாங்க, பெரும்பான்மையான குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட எனது என்பதை உனது என ஆக்கிவிட்டனர். அதனால் என்னவாகிவிட்டீர்கள்? கவலையற்ற ராஜாவா ஆகிட்டீங்க. இன்று பாப்தாதா குழந்தைகளை கவலையற்ற ராஜா சொரூபத்தில் பார்க்குறாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, பாருங்க, பக்தி மார்க்கத்திலும் உங்களுடைய சித்திரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க இரட்டை கிரீடத்தை காட்டுறாங்க. ஒன்று வந்து ஒளியினுடைய கிரீடம் இருக்குது, அதுதான் கவலையற்ற ஆத்மாவோட அடையாளம், நெற்றியில் ஒளி ஜொலிப்பது. மற்றும் இரண்டாவது கிரீடம் வந்து விகாரங்கள் மேல் வெற்றி அடைவது. அதனால் கிரீடம் காண்பிக்கிறாங்க. எனவே இந்த கவனத்தை வைங்க அப்படின்றாங்க. எப்போது பாப்தாதா கவலையை எடுத்துக்கொண்டு மகிமையை நமக்கு தந்துட்டாங்களோ அப்போ என்னவாக நீங்கள் ஆனீங்கன்னு கேட்குறாங்க. ராஜாவா ஆனீர்கள். பாப்தாதா கவலை எடுத்துக்கிட்டு நமக்கு மகிமையை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ராஜாவா ஆகிட்டோம். அப்படிங்கிறப்ப ராஜா அப்படின்னா கிரீடமும் வேண்டும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆகவே பாப்தாதா 3 சிம்மாசனங்களுடைய எஜமானனாக ஆக்கியிருக்காங்க. அதில் முதல் சிம்மாசனம் வந்து பிருக்குட்டியினுடையது. இது வந்து எல்லோருக்கும் அந்த பிருக்குட்டி சிம்மாசனம் இருக்குது. முதல் சிம்மாசனம் இது எல்லாருக்குமே இருக்குது. இரண்டாவது சிம்மாசனம் பாப்தாதாவோட இதய சிம்மாசனம். மற்றும் மூன்றாவது உலகத்தின் சிம்மாசனம், அதாவது ராஜ்யத்தோட சிம்மாசனம்.
அப்படி இருக்கிறப்ப உங்கள் அனைவருக்கும் இந்த 3 சிம்மாசனங்களும் கிடைச்சிருக்குத்தானே. சர்வசிரேஷ்டமானது பாப்தாதாவின் இதய சிம்மாசனம். அப்படி எனில் சோதனை செய்யுங்க. மிகவும் உயர்ந்தது பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப நான் சோதனை செய்யணும், சிம்மாசனத்தில் நான் சதா அமர்ந்திருக்கிறேனா அப்படின்னு. ஏன்னா பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்தில் யார் அமர்ந்திருக்காங்க அப்படின்னா, யார் சதா தானும் கூட பாப்தாதாவை தனது சிம்மாசனத்தில் அமர்த்தி இருக்காங்களோ, யார் சதா சிரேஷ்ட சிதியில் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்காங்களோ அவங்க தான் பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்திலையும் அமர முடியும். எனவே சதா இதய சிம்மாசனம் இருக்கிறதா அப்படிங்கிறத சோதனை செய்யுங்க. அல்லது அவ்வப்பொழுது மண்ணில் வந்து விடுகிறீர்களா? இது தேக அபிமானத்தின் மண்ணாகும். வெகு காலம் மண்ணில் இருந்தீர்கள், அதாவது தேக அபிமானத்தில் இருந்தீங்க. அதனால் இப்போதும் கூட அவ்வப்பொழுது தேக அபிமானம் அப்படிங்கிற அந்த மண்ணில் வந்து விடுவதில்லை தானே அப்படின்னு சோதனை செய்யுங்கன்றாங்க. ஆகவே பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் நேரத்தினுடைய சமீட்சையை கொடுக்குறாங்க. அச்சானக்கு அப்படின்றாங்க, அதாவது திடீரென இந்த பாடத்தை உறுதியாக்குங்கன்றாங்க. இதற்காக இந்த சங்கம யுக நேரத்திற்கு மிகுந்த மகத்துவம் வைக்கணும். ஏன்னா இந்த ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களுக்கான பலனை உருவாக்கணும். அதனால் பாப்தாதா சமீட்சை செய்கிறாங்க. எனில் சங்கம யுக நேரத்தில் 2 விஷயங்கள் மீது சதா கவனம் வைக்கணுன்றாங்க. அந்த 2 விஷயங்களும் நினைவில் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதாவது சமயம் மற்றும் சங்கல்பம் அப்படிங்கிற சமயம் மற்றும் சங்கல்பம், இந்த 2 விஷயங்களில் கவனம் வைக்கணும். பாப்தாதாவிற்கு அனைவருமே வீண் சங்கல்பத்தை சங்கல்பம் மூலம் தருவதற்கு தைரியம் வச்சிங்க. வீண் சங்கல்பத்தை சங்கல்பம் மூலமாக பாப்தாதாவுக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் வச்சிங்கன்றாங்க. ஆகவே அந்த தைரியம் சதா நிரந்தரமாக உள்ளதா அப்படின்னு சோதனை செய்யுங்க. ஏன்னா ஒரு முறை குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை 1000 முறை உதவி செய்வார். எனில் இப்பொழுது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீண் சங்கல்பத்தை தைரியம் வைத்து தந்தைக்கு முன்னால் சங்கல்பம் செய்தீர்களோ, அது நிரந்தரமாக இருக்கான்னு கேட்குறாங்க. வீண் சங்கல்பத்தை பாபா கிட்ட கொடுக்கறதுக்கு தைரியம் வச்சு தந்தைக்கு முன்னால் சங்கல்பம் செய்தீங்க, அந்த சங்கல்பம் நிரந்தரமாக இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த வீண் சங்கல்பத்தால் அதிக நேரம் செலவாகுது மற்றும் உங்களுக்கு இந்த நேரத்திற்கு ஏற்ற காரியம் உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு செய்தி அளிப்பது. ஆகவே வீண் சங்கல்பத்தை முடிக்கணும். அப்போது துக்கம் அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியின் அனுபவம் செய்விக்க முடியும். உலகத்தில் துக்கம் அசாந்தியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு நம் மூலமாக சுகம் சாந்தியின் அனுபவம் செய்விக்கணும் அப்படின்னா அதுக்கு வீண் சங்கல்பத்தை முடிச்சிடணும் அப்படின்றாங்க. பாப்தாதாவிற்கு துக்கத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து இரக்கம் வருதுன்றாங்க. உங்களுக்கும் கூட உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்த்து இரக்கம் வருகிறது தானே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 75ஆம் வருட நிறைவு விழாவை கொண்டாடுவதற்காக தற்சமயம் எல்லோருக்கும் விருப்பம் உள்ளது. திட்டமும் போட்டுள்ளனர், நடைமுறையிலும் செய்துள்ளனர் என்பதை பாப்தாதா பார்க்குறாங்க. பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறாங்க. அதாவது நிகழ்ச்சிகளை மிக நன்றாக செய்தீர்கள், அதற்கான வாழ்த்துக்களையும் பாப்தாதா கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ நேரத்திற்கு ஏற்றவாறு சீக்கிரமாக அவர்களையும் வாரிசு ஆக்குங்கன்றாங்க. அவங்களும் ஏதாவது ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகட்டும். நல்ல நல்ல விஷயங்களை நிறைய கூறுகிறீர்கள். பாப்தாதாவும் கூட குழந்தைகளுடைய
பாப் தாதாவும் கூட குழந்தைகளுடைய சேவையின் இந்த முடிவை பார்க்குறாங்க. மற்றும் தந்தை குழந்தைகள் மீது குஷியும் அடையிறாங்க. மனதார செய்கிறீங்க மற்றும் இப்போது நேரத்திற்கு ஏற்றவாறு கேட்பவர்களும் விருப்பத்தோட கேட்குறாங்க. இவ்வளவு வித்தியாசமும் வந்துவிட்டது. மிக நன்றாக உள்ளது. ஆனால் நல்லவராக்கி ஏதாவது ஆஸ்தியினுடைய அதிகாரியாக அவங்கள ஆக்குங்க அப்படின்றாங்க. ஆத்மாக்களை நல்லவராக்கி பாபா கிட்டே இருந்து ஏதாவது ஒரு ஆஸ்திக்கு அவங்கள அதிகாரியாக ஆக்கணுன்றாங்க. இதற்காக இப்போது நேரத்திற்கு ஏற்றவாறு தீவிர முயற்சியாளராக ஆவதன் அவசியம் உள்ளது அப்படிங்கிறத பாப்தாதா நான் உங்களுக்கு முன்பேயும் சமீட்சை கொடுத்துருக்கேன்றாங்க. தீவிர முயற்சியாளராக ஆவதற்காக முக்கிய முயற்சி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நொடியில் புள்ளி வைக்கணும். நொடி மற்றும் புள்ளி இரண்டும் ஒரே நேரத்தில். எனில் இப்போது பாப்தாதாவோ குழந்தைகளையோ கவலையற்ற ராஜாவின் ரூபத்தில் பார்க்குறாங்க. இப்போது இந்த ரூபத்தை சதா அனுபவம் செய்யுங்கன்றாங்க. எது வந்தாலும் சரி, என்னுடையதை உன்னுடையதாக்கி விடுங்க. இன்று பாப்தாதா பார்க்குறாங்க. வியாழக்கிழமை குருவார். நிறைய குழந்தைகள் பாப்தாதாவிடம் வந்தடைஞ்சிருக்காங்க. எனில் பாப்தாதா சொல்கிறாங்க, வாரத்தில் 2 நாட்கள் விசேஷமானவை அப்படின்னு. ஒன்று வியாழக்கிழமை, 2 ஞாயிற்றுக்கிழமை. என்றால் குருவாரத்தில் நாள் குருவின் நாளாகும். குருவிடம் இருந்து என்ன கிடைக்கிறது? குரு கிட்டிருந்து வரதானம் கிடைக்குது. ஆகவே குரு வாரத்திற்கு வரதானத்திற்கான நாள் என்ற விசேஷம் உள்ளது. இந்த ரூபத்தில் குருவாரத்தை கொண்டாடுங்க அப்படின்றாங்க. அதாவது சத்குருவாகிய பாபா கிட்ட இருந்து நமக்கு வரதானம் கிடைக்குது. இந்த ரூபத்தில் இந்த குருவாரத்தை கொண்டாடுங்க அப்படின்றாங்க. ஏதாவது விசேஷ வரதானம் அமிர்த வேலை முதல் தனது புத்தியில் எமர்ஜாகி இருக்கணுன்றாங்க. வரதானமும் அதிகமாக இருக்குது. ஆனால் விசேஷமாக ஒரு வரதானத்தை தனக்காக புத்தியில் வைத்து சோதனை செய்யுங்க. வரதானி தினத்தில் வரதான சொரூபமாகி வரதானத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. ஆனால் வரதான சொரூபமாக ஆக வேண்டும் மற்றும் சோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று எவ்வளவு நேரம் நான் வரதான சொரூபத்தில் இருந்தேன் அப்படிங்கிறத. ஞாயிற்றுக்கிழமையோட விசேஷம் உலகினருக்கான விடுமுறை நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது வாழ்க்கையில் சங்கல்பத்திலும் கூட என்னென்ன குறைகள் உள்ளதோ, கனவிலும் கூட என்னென்ன குறைகள் உள்ளதோ அவற்றிற்கு விடுமுறை அளித்திடுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா உலகிய ரீதியாக விடுமுறை நாள். அப்போ நாம் அந்த எதுக்கு விடுமுறை விடணும் அப்படிங்கிறத பாப்தாதா சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், பலகீனங்கள், இதுக்கெல்லாம் சங்கல்பத்தில் கூட அந்த குறை பலகீனங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் விடுமுறை அளிச்சிடுங்க அப்படின்றாங்க. எப்படி மக்கள் இந்த 2 நாட்களையும் நன்றாக கழிக்கின்றனரோ அப்படி நீங்களும் இந்த 2 நாட்களிலும் விசேஷமாக இந்த லட்சியம் மற்றும் லட்சியம் மட்டும் இல்லை, ஆனால் லட்சியத்தின் கூடவே லட்சணத்தின் மீதும் கவனம் வைக்கணும் அப்படின்றாங்க. பாப்தாதா எல்லா குழந்தைகளையும் கூடவே கூட்டிக் கொண்டு செல்வதற்கான உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இதற்காக கூடவே செல்வதற்கு என்ன தயார் செய்ய வேண்டும் அப்படின்னா, பாப்தாதா கூடவே செல்லணும் அப்படின்னா தந்தையோ நொடியில் அசரீரி ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன உறுதிமொழி செய்தீர்களோ தந்தையும் கூட உறுதிமொழி அளித்துள்ளார், கூடவே செல்வோம் என. அப்படின்னா நீங்கள் தயாரா அப்படிங்கிறத சோதனை செய்யுங்கன்றாங்க. அதாவது ஒரு நொடியில் புள்ளி வைத்து சம்பன்னம் சம்பூர்ணமாகி செல்ல வேண்டும் எனில் இப்படி தயாரான்னு கேட்குறாங்க. கூடவே போக வேண்டும் தானே? போக வேண்டுமா? தலையை ஆட்டுங்கள்.
போக வேண்டும் நல்லது உறுதியாக அப்படின்னு கேட்குறாங்க. கை கோர்ப்பது என்றால் சமமாவது. நேரம் திடீர், அதாவது அச்சானக் வந்து நேரம் வந்து திடீர்னு வரும் என்றால் கூடவே செல்லும் அளவுக்கு நீங்கள் தயாராகி விட்டீங்களான்னு கேட்குறாங்க. தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு உள்ளதால் ஒருவரை கூட பின்னால் விட்டு விட்டு வர விரும்பலை. கூடவே இருக்கிறோம், கூடவே இருப்போம், கூடவே செல்வோம் மற்றும் கூடவே ராஜ குடும்பத்திலும் வருவோம். இந்த லட்சியம் இருக்குதானே அப்படின்னு கேட்குறாங்க. லட்சியம் இருக்கா, தயாரா? லட்சியம் இருக்கு அப்படின்னா கை தூக்க சொல்லலாமா? இந்த கையை தூக்க வேண்டாம், தயார் என்பதில் கை தூக்குங்க. நன்றாக நீட்டி உயர்த்துங்கள். நல்லது. நாளையே விநாசமானாலும் கூட தயாராக இருக்கிறீர்களா? ஆனால் தனது சேவையை அதுக்குள்ள முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. சேவையோ இப்போது நடந்து கொண்டுள்ளதா? சேவை முடிந்து விட்டதா? சேவையை முடிச்சிட்டிங்களா? நடந்துகிட்டு இருக்கா? முடிந்து விட்டதான்னு கேட்குறாங்க. எல்லோருக்கும் செய்தி போய் சேர்ந்து விட்டதா? ஒவ்வொருவருக்கும் தந்தை வந்து விட்டார், ஆஸ்தி எடுத்துக்கொள்ள விரும்பினால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் எல்லோருக்கும் அளித்து விட்டீர்களா என்பதை தான் வசிக்கும் பகுதியில் மட்டுமே பாருங்க. இப்போது திட்டம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள், வீடு வீடாக செய்தி அளிப்பதற்கான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டாங்க. நல்லது. செய்தியோ அளித்தாக வேண்டும், இல்லைன்னா புகார் வரும். பாப்தாதா எழுந்திருக்க சொல்கிறாங்க, மீடியாக்காரர்களை எழுந்து நிற்க சொல்கிறாங்க. நன்றாக உள்ளது. புகார்களை முழுவதுமாக முடிச்சிடுங்க. ஏன்னா ஆக வேண்டியதோ அச்சானக்கு. ஆகவே உங்களுக்குள்ள கலந்து பேசி இந்த திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள ஆலோசனை சீக்கிரமாக செய்யுங்க. நேரம் எடுக்கும் அல்லவா என்றால் ஊக்கமும் கொஞ்சம் குறைந்து விடுகிறது. மற்றபடி பாப்தாதாவிற்கும் பிடிச்சிருக்கு. வீடு வீடாக இந்த புகார் முடிந்து விடட்டும். எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, பாபா வந்தாங்க மற்றும் சென்றும் விட்டார், நாங்கள் ஏமாந்துட்டோம் என்பது எல்லோருக்கும் ஊக்கம் உள்ளது தானே. அதாவது அப்படி ஆத்மாக்கள் யாரும் சொல்லக்கூடாது. ஆகையினால அனைவருக்கும் செய்தி கொடுக்கறதுல எல்லோருக்கும் ஊக்கம் உள்ளது தானே அப்படின்னு கேட்குறாங்க. சேவை செய்து புகார்களை முடித்து விட வேண்டும். ஊக்கம் இருந்தது என்றால் பாப்தாதாவின் உதவியும் உள்ளது. நல்லது. பாப்தாதாவின் உள்ளத்தின் நம்பிக்கை அனைவருக்குமே தெரியும். சமான் மற்றும் சம்பூர்ணம். தந்தையின் இந்த நம்பிக்கை பூர்த்தி ஆயிற்றான்னு கேட்குறாங்க. அதை அதாவது நான் சமான் மற்றும் சம்பூர்ணம் ஆயிட்டேனா, பாபாவோட இந்த நம்பிக்கை நான் பூர்த்தி செஞ்சிட்டேனா அப்படிங்கிறத தனக்குள்ள சதா சோதனை செய்யுங்கன்றாங்க. ஏன்னா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தந்தையுடைய நம்பிக்கைகளின் நட்சத்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை மீது அன்பு இருக்கு. இதையோ பாப்தாதாவும் அறிவாங்க. உங்கள் அனைவரையும் மதுபனுக்கு வர செய்வது எது? இந்த அன்பு என்னும் ரயிலில் வரீங்க, அன்பு என்னும் விமானத்தில் வருகிறீர்கள். எனவே தந்தையும் குழந்தைகளுடைய அன்பு என்னும் பாடத்தில் குழந்தைகளிடம் குஷி அடைகிறாங்க. ஆனால் எந்த இரு வார்த்தைகளை தந்தை விரும்புகிறாங்களோ, சமான் மற்றும் சம்பூர்ணம், இதையும் சம்பன்னமாக்க வேண்டும். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளின் உள்ளத்தின் சிநேகத்தை பார்த்து ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளத்தின் அன்பினுடைய வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க. நல்லது. சேவையின் வாய்ப்பு ஈஸ்டர்ன் போபால் அவங்களுக்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பும் நன்றாக உள்ளது. சேவையின் களஞ்சியம் எளிதாக கிடைத்து விடுகிறது. 2 மண்டலங்களும் ஊக்கம் உற்சாகத்தோட முயற்சியிலும் முன்னேறுகிறீர்கள் மற்றும் மேலும் ஒவ்வொருவரும் தனது முயற்சியை தீவிரமாக்கி முன்னேறுவீர்கள். பாப்தாதா குஷி அடைகிறாங்க. இந்த வாய்ப்பினால் ஒன்று சேவையின் பலன் கிடைக்குது மற்றும் பலமும் கிடைக்குது.
பலனும் கிடைக்குது, பலமும் கிடைக்குது. எல்லோருடைய பார்வையும் எங்கு செல்கிறது? இப்போது எந்த ஜோனின் சேவையோ அந்த பக்கம் எல்லோருடைய பார்வையும் செல்லுது. மற்றும் சேவை, மதுபனின் சேவை என்றால் சேவையின் பலன் மற்றும் பலமும் கிடைச்சிடுது. மிக நன்றாக செய்தீர்கள், தடையற்ற சேவை செய்தீங்க. எல்லோரும் திருப்தியின் பழத்தை சாப்பிட்டார்கள். பாப்தாதா குஷி அடைகிறாங்க. ஏன்னா விசேஷ வாய்ப்பு கிடைக்கிறது தானே. மற்றும் குழந்தைகளும் மதுபன் வந்து விடுறீங்க. மதுபனிற்கு வருவது இவ்வளவு பெரிய பரிவாரத்தை சந்திப்பது மற்றும் இவ்வளவு பெரிய பரிவாரத்திற்கு சேவைக்கு நிமித்தமாவது, இதுவும் கூட மிகப்பெரிய பாக்கியமாக ஆகிடுது. எனவே தடையற்ற திருப்தியின் பழத்தை சாப்பிட்டீர்கள். அதனால பாப்தாதா விசேஷமா 2 ஜோன்களுக்கும் வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க. நல்லது. ஒவ்வொருவர் மீதும் தந்தையினுடைய பார்வையும் செல்கிறது மற்றும் பரிவாரத்தின் பார்வையும் செல்கிறது. பிரதக்ஷி ஆத்மாக்களுக்கு குஷியும் கிடைக்குது. குஷி அடைய செய்கின்றனர் மற்றும் கிடைப்பதும் குஷி எனில் இரு சாரருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அடுத்து பாப்தாதா கிராமத்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் வியாபாரத்துறையை சந்திக்கிறாங்க. நல்லது. ஒவ்வொருவரும் தனது அடையாளத்தை எடுத்து வந்துள்ளீர்கள். எல்லோருக்கும் குஷி வருகிறது மற்றும் பாப்தாதாவும் கூட ஒவ்வொரு துறையை பார்த்து குஷி அடைகிறாங்க. பாப்தாதா பார்க்குறாங்க, ஒவ்வொரு துறையும் ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு செய்து தனது துறையை சேவையின் வளர்ச்சியில் கொண்டு வந்துள்ளது. மற்றும் பாப்தாதா 3 துறையினரின் தனித்தனியான ரிசல்ட்டை பார்த்து குஷி அடைகிறாங்க. எப்படி இந்த யோக பல வேளாண்மையின் சேவை அதிகரித்து கொண்டிருக்கிறதோ, அதாவது யோக பலத்தால் வேளாண்மையோட சேவை அதிகரித்து கொண்டிருக்கோ, மேலும் அரசாங்கம் வரை ஓசை சென்றடைந்துள்ளது எனில் அரசாங்கமும் கூட குஷி அடைந்துள்ளது. இதன் மூலமாக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொரு துறையினரும் சேவையில் நம்பர் 1. இந்த வேளாண்மைக்காரருடைய அறிக்கையை பாப்தாதா பார்க்குறாங்க. அவங்க இப்போது யார் யார் அருகில் சம்பந்தத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை எடுங்க. தந்தை என்ன கூறினாரோ அதில் முதலாவது துறையாக இவங்க பட்டியல் கொடுத்துருக்காங்க. பாப்தாதா பார்க்குறாங்க, விதவிதமான முறைகளில் தொடர்பில் வந்துள்ளனர் மற்றும் பிரம்மா குமாரிகள் அரசாங்கத்திற்கு உதவியாளராகி கொண்டிருக்கின்றனர் என்பதை புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா நடைமுறையில் பார்க்குறாங்க எவ்வளவு அன்போடு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத. ஆகவே 3 துறையினரும் பாராட்டுக்குரிய சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் பாப்தாதா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. நல்லது. உருவாக்கியதை சின்ன சின்ன மர பொம்மைகள் அனைவருக்கும் காட்டுங்கள். கிராமத்துறையினர் பொம்மலாட்டம் காண்பிக்கிறாங்க. எல்லோரும் மிகுந்த குஷி அடைகின்றனர் என்பதை பாப்தாதாவும் பார்க்குறாங்க. தங்களது குஷியை குழந்தைகளின் ரூபத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. கிராமத்துறையின் விவரங்கள் நன்றாக வந்துள்ளது. இன்னும் 2 துறையினர் உள்ளனர். அவர்களும் ஒன்றும் குறைந்தவர் இல்லை. அதே போல முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் உலகில் இந்த ஓசையை பரப்பிக்கொண்டே இருங்க. நாங்கள் சேவாதாரியாகி உலகிற்கு, அதிலும் பாரதத்தை சொர்க்கமாக சுகமானதாக கட்டாயமாக்குவோம். அப்ப புரிந்து கொள்வார்கள். பிரம்மகுமாரிகளின் இந்த உறுதிமொழியை பிரம்மகுமாரிகள் முழுமையா செய்துகிட்டு இருக்காங்க மற்றும் செய்தே காட்டுவாங்க அப்படின்னு. ஆகவே பாப்தாதா 3 துறையினருக்கும் தனித்தனியா வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க. அடுத்து வியாபாரத்துறைக்கு வெள்ளி விழா. இப்போது வியாபாரத்துறையினர் எழுந்திருங்கன்றாங்க. தைரியம் வைத்து உழைத்ததற்கு வெற்றியும் கிடைத்தது மற்றும் இனியும் வெற்றி உங்கள் பிறப்புரிமையாகும். பாப்தாதாவிற்கு நன்றாக உள்ளது. இந்த துறையில் ஒவ்வொரு துறையிலும் பார்க்குறாங்க. முறையோ 3 துறைக்கோ 4 துறைக்கோ ஆகட்டும், ஆனால் ஒவ்வொரு துறையும் எப்போது உருவானதோ அப்போதிலிருந்து சேவையில் வளர்ச்சி அடைந்துள்ளனர் மற்றும்
இனி மேலும் மேலும் வளர்ச்சி ஆகிக்கொண்டே போகும். இதை பாப்தாதா பார்க்குறாங்க மற்றும் முன்கூட்டியே வாழ்த்துக்களையும் அளிக்கிறாங்க. நல்லது. அடுத்து பாப்தாதா டீச்சர்களை சந்திக்கிறாங்க. 1500 டீச்சர்கள் வந்திருக்காங்க. டீச்சர்களை பாப்தாதா சதா நினைக்கிறேன்றாங்க, அன்பு செய்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சகோதரர் சகோதரியும் முன்னேற்றுவதற்கான டீச்சர்கள் நிமித்தமாக இருக்காங்க. டீச்சர்களை பாப்தாதா குரு பாயி அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பாயி அப்படின்னா சமான். ஏன்னா எப்படி தந்தையின் கடமை சதா சேவையில் பிஸியாக இருக்கிறது, அதுபோல் தகுதியான டீச்சர்கள் தந்தைக்கு சமமாக சதா சேவாதாரி மற்றும் வெற்றி சொரூபமாகி பயன் தரும் சொரூபமாக ஆகக்கூடியவங்க. பாப்தாதாவிற்கு டீச்சர்கள் மீது சதா உள்ளத்தின் அன்பு இருக்கு. ஏன்னா டீச்சர்கள் என்றால் சதா சேவாதாரி, சதா தந்தைக்கு சமமாக ஆகக்கூடியவங்க மற்றும் புதியவர்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து அனுபவியாக்கி தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக்குறவங்க. எனவே பாப்தாதா டீச்சர்கள் மீது குஷி அடைகிறாங்க மற்றும் இதே உள்ளத்தின் அன்பை தந்தையின் அன்பை மாணவர்களிலும் நிரப்பி அவர்களையும் தந்தையுடையவர்களாக முழு ஆஸ்திக்கு அதிகாரிகளாகவும் ஆக்குபவர்கள். தந்தை ஒவ்வொரு டீச்சர்கள் மீதும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டீச்சரும் தந்தையினுடைய நம்பிக்கைகளை தந்தை விரும்புவதை பிரதட்சியம் செய்கிறவங்க மற்றும் செய்விக்கிறவங்க. அதனால் ஒவ்வொரு டீச்சருக்கும் பாப்தாதா கோடி மடங்கு வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க. நல்லது. இரட்டை வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. இரட்டை வெளிநாட்டினரும் சேவையில் மற்ற ஆத்மாக்களுக்கு குறைந்தவர்கள், அதாவது பாரத ஆத்மாக்களுக்கு அவங்க குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. பாப்தாதா குஷி அடைகிறாங்க. ஒவ்வொருவரும் தனது இடத்துல சேவையை வளர்ச்சி அடைய செய்துக்கிட்டு இருக்கீங்க மற்றும் தன்னையும் கூட நன்றாக ஊக்கம் உற்சாகத்தில் வச்சிருக்கீங்க. இரட்டை வெளிநாட்டினருக்கு எதை செய்தாலும் அதை ஊக்கம் உற்சாகத்தோட முழுமையாக செயல்படுவது மற்றும் முயற்சியின் பக்கமும் கவனம் வைப்பது என்ற இந்த சம்ஸ்காரம் இருக்கு. எல்லோரும் தீவிர புருஷார்த்திகள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. தீவிர புருஷார்த்திங்க அப்படின்னா கையை உயர்த்துங்க. நல்லது. அனைவர் சார்பாகவும் ஏராளமான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுக்குறாங்க. ஏன்னா தீவிர புருஷார்த்தி என்றால் பாப்தாதாவின் நம்பிக்கைகளை நடைமுறையில் முழுமையாக செய்கிறவங்க. பாப்தாதா தீவிர புருஷார்த்தத்துக்கு வாழ்த்துக்களை கொடுக்குறாங்க. தீவிர புருஷார்த்திகள் மற்றும் சதா தீவிர புருஷார்த்தம் செய்து மற்றவர்களையும் தீவிர புருஷார்த்தி ஆக்குவது. தீவிர புருஷார்த்தி அப்படின்னா அதனோட அர்த்தம் சுயம் தானும் தீவிர புருஷார்த்தம் செய்து மற்றவர்களையும் தீவிர புருஷார்த்தியாக ஆக்குவது. வெளிநாட்டினர் முழுவதும் தீவிர புருஷார்த்தி பட்டியலில் வந்துவிடுங்கள். இத்தகைய சிறப்பு கொஞ்சம் உள்ளது மற்றும் கொஞ்சம் காட்டவும் வேண்டும். ஆனால் பாப்தாதா முயற்சிக்கான வாழ்த்துக்களை அளிக்கிறாங்க. முரளி மீதும் கவனம் உள்ளது. இந்த முரளியின் சிநேகம் பாப்தாதாவிற்கு மிக நன்றாக உள்ளது. மதுபன் மீதும் அன்பு, முரளி மீதும் அன்பு, பரிவாரத்தின் மீதும் அன்பு மற்றும் மேரா பாபா மீதும் அன்பு இருக்கு. இப்போ சூட்சும முயற்சியின் பக்கமும் கவனம் நன்றாக உள்ளது மற்றும் பாப்தாதா பார்க்குறாங்க ஜன குழந்தைக்கும் மிகுந்த கவனம் உள்ளது. இங்கு இருந்தாலும் ஒவ்வொரு வகுப்பும் முதல்ல வெளிநாடு செல்கிறது என்றால் வளர்ப்பும் கூட நன்றாக கிடைத்து கொண்டிருக்கு. இதுவும் கூட உங்களுடைய அதிர்ஷ்டம்தான். லக்கியஸ்ட் அண்டு ஸ்வீட்டஸ்ட் இரண்டுமே உள்ளது. நல்லது. அடுத்து பாப்தாதா முதன்முறையாக வந்தவங்களோட சந்திக்கிறாங்க. இவங்க மிகவும் அதிகமாக வந்திருக்காங்க. அதாவது முதல் முறை வந்திருக்கிறவங்க. அவங்க கை அசைங்கன்றாங்க. எல்லோருமே தங்களது மதுபன் வீட்டை வந்தடைஞ்சிட்டீங்க. அதற்காக பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்கள் அளிக்கிறாங்க. ஏன்னா இறுதி நேரத்திற்கு முன்பாகவே நீங்கள் வந்தடைந்துட்டீங்க. லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட்.
செல்வதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. லாஸ்ட் ஷோ பாஸ்டில் செல்வதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. பாப்தாதா குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. வாருங்கள் மற்றும் இனி தீவிர முயற்சி செய்து மிகவும் முன்னாடி செல்வதற்கான திட சங்கல்பம் செய்யுங்கன்றாங்க. உறுதித்தன்மை தான் வெற்றியின் சாவி. பாப்தாதா இன்று வந்துள்ள குழந்தைகளுக்கு விசேஷமாக உறுதித்தன்மையின் சாவியை பரிசாலிக்கிறாங்க. விடக்கூடாது. உறுதித்தன்மையை ஒரு பொழுதும் லேசாக ஆக்கி உறுதித்தன்மையை உங்களை சதா எளிதாக முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். உறுதித்தன்மைங்கிறது லேசாக்கி சதா எளிதாக முன்னேற வைக்கும். பாப்தாதா குஷியுடன் வரவேற்கிறாங்க. தங்களது ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்காக வந்திருக்கீங்க. இதற்காக மிக்க வாழ்த்துக்கள். நல்லது. நாலாபுறமும் எல்லா பிராமணர்களுக்கும் பாப்தாதா உள்ளத்தின் அன்பை மற்றும் சதா முன்னேறுவதற்கான சிரேஷ்ட சங்கல்பத்தை அளிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையையும் தந்தை பார்த்து கொண்டு இருக்காங்க மற்றும் பார்த்து பார்த்து உள்ளத்தில் ஒன்று இணைக்கிறாங்க. அருகில் இருப்பவர்களோ பாப்தாதாவை நேரில் பார்க்குறாங்க. மற்றும் நீங்கள் அனைவரும் சாதனங்கள் மூலமாக முன்னாலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாப்தாதாவும் உங்கள் அனைவரையும் எங்கிருந்தாலும் அப்படியே எதிரிலேயே அமர்ந்திருப்பதாக நான் பார்க்குறேன்றாங்க. மற்றும் பாப்தாதா நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளபூர்வமான அன்பை கொடுக்குறாங்க. மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். தீவிர முயற்சி செய்து இன்னும் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். நல்லது. எதிரில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் கூட பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் சதா முன்னேறுவதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது. அடுத்து பாப்தாதா தாதி ஜானகியுடன் சந்திப்பு செய்கிறாங்க. எல்லோரும் கிறிஸ்மஸ் அன்போட கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோருமே அன்பு நினைவுகளை அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் பாப்தாதாவின் சார்பாக கோடி மடங்கு பாராட்டுக்களை அழியுங்கள். நல்லது. பாப்தாதா கேள்விப்பட்டாங்க. சேவையிலும் முன்னேறி கொண்டே இருக்கீங்க. நன்றாக சேவை செய்து கொண்டே இருக்கீங்க. பாப்தாதா இதை பார்த்து நான் குஷி அடைகிறேன்றாங்க. எங்கு நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கு வெற்றியே வெற்றி தான். நல்லது. இங்கு அமர்ந்தபடியே நீங்கள் அனைவருக்கும் சேவை செய்கிறீர்கள் தானே, இதுவும் கூட நன்றாக உள்ளது. அடுத்து பாப்தாதா மோகினி சகோதரியுடன் சந்திப்பு செய்கிறாங்க. நன்றாக இருப்பீர்கள். அதிகம் ஓடியாட வேண்டாம். மற்றபடி நன்றாக இருப்பீர்கள். போக போக சேவை செய்வீர்கள். அடுத்து முன்னி சகோதரியிடம், இவரும் கூட உதவியாளர் தான், நன்றாக ஒத்துழைக்கின்றார். அடுத்து ஈச்சி தாதியிடம், இவரோ குப்தமான யக்கிய பாதுகாவலர். ஆனால் மிக நன்றாக ரகசிய யுக்தாகி எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்றார். பாப்தாதா அதை பார்த்து நான் குஷி அடைகிறேன்றாங்க. நல்லது. அடுத்து பரதாதியுடன், மிக்க நல்லது. இயற்கையை வென்றவராகி இயற்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். குஷியாக இருக்கிறீர்கள். ஆதலால் இந்த குஷியும் கூட சேவை செய்யுது. ருக்மணி சகோதரியிடம் பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்களும் சேவையில் களைப்படைவதில்லை. ஏன்னா இவர் குஷி அடைகிறார் தானே, அது அது அந்த குஷி களைப்படையாமல் செய்து விடுது. நல்லதுன்றாங்க. பாப்தாதா கிட்ட தாதி ஜானகிஜி கேட்குறாங்க, பாபா ஜனவரி மாதம் லண்டன் மற்றும் ஜெர்மனியில் கூப்பிடுறாங்க, போக வேண்டுமா அல்லது வேண்டாமா அப்படின்னு. அதுக்கு பாப்தாதா சொல்கிறாங்க, எல்லை எதுவும் வைக்காதீர்கள். போகக்கூடாது அப்படின்னு எல்லை வைக்காதீங்கன்றாங்க. எங்கு அவசியமோ அங்கு கண்டிப்பாக செல்லுங்கள். பாம்பேக்காரர்கள் கூட மிகவும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. நான் பாம்பே போகட்டுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தாதி. பாப்தாதா சொல்கிறாங்க, சரி கண்டிப்பாக செல்லுங்கள். பாருங்க, எங்கு அவசியமோ அங்கு செல்வதில் எந்த தடையும் இல்லை. எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டாம். எங்கு அவசியமோ அங்கு செல்லுங்கள். புவனேஸ்வர் போகவில்லை, அங்கு அதிகம் நினைத்து கொண்டிருந்தனர்ன்றாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, அதுவும் முடிந்து விட்டது. இப்போது எங்கு அவசியம் சேவை
எங்கு அவசியம் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கு செல்வதில் தடை எதுவும் இல்லை. தன்னை பந்தனத்தில் வைக்காதீர்கள், சுதந்திரமாக இருங்கள். இவரோ போகக்கூடாது என்ற பந்தனத்தில் தன்னை வைத்துள்ளார். இது சரியல்ல. எவர் ரெடி, அதாவது எங்கு அவசியமோ அங்கு செல்வதில் தடை இல்லை. எல்லோரும் நினைக்கிறீர்கள் சில சமயம் சரி என்கிறார், சில சமயம் வேண்டாம் என்கிறார் அப்படின்னு. பாப்தாதா சொல்கிறாங்க, இல்லை, இதுவும் பாப்தாதா சொல்கிறாங்க, ஒரேடியாக தன்னை பந்தனத்தில் வைத்து கொள்ளாதீங்க. போகக்கூடாது போகக்கூடாது, இந்த சங்கல்பம் உள்ளது, பந்தனம் இல்லை. சங்கல்பம் அப்படி வச்சா நிறைவேறிடும் அப்படின்றாங்க. அடுத்து பாப்தாதா நிர்வர் சகோதரரிடம், எங்கும் செல்வதில்லை. இவர் உடல்நிலை காரணமாக எங்கும் செல்வதில்லை. தாதியின் உடல்நிலையின்படி இப்போது போகக்கூடாது. இவரால் செல்ல முடியும், ஆனால் தன்னை பந்தனத்தில் வைத்துள்ளார், எங்கும் செல்லக்கூடாது என. அடுத்து ரமேஷ் சகோதரருடன் உடல் நன்றாக உள்ளதா? இப்போது ஸ்டுடியோ தயாராகி கொண்டிருக்கிறது. மிக நல்லது. இதுவும் சேவை செய்யும், தாயார் செய்து விடுவோம். நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். நல்லது. உடல்நிலையை நன்றாக ஆக்குவதற்கு ஏதாவது வழியை யோசியுங்கள். ஏன்னா பொறுப்புகள் நிறைய உள்ளது. நானும் கூட இதனால் தான் எங்குமே செல்வதில்லை. ஏதாவது பந்தனத்தில் போகலாமா வேண்டாமா என்பது கூடாது, போக வேண்டும். அவசியம் எனில் சரீரமும் ஒத்துழைக்கும். எங்கு அவசியமோ அங்கு உதவி கிடைக்கும். எப்போது போக வேண்டுமெனில் மாட்டேன் என சொல்லாதீங்க. போக முடியும் என்றால் சரீரமும் கூடவே போகத்தான் வேண்டும். எப்போதாவது ஒரேடியா மோசமாகி விடுகிறது, அது வேறு விஷயம். மற்றபடி போக முடியும் என்றால் சேவை மூலம் குஷி ஏற்படுது. இதுவும் கூட மருந்து தான். எவ்வளவு குஷி ஏற்படுகிறது, அனைவருக்கும் குஷியின் சத்துணவு கிடைக்கிறது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. அவ்விக்த பாப்தாதா மதுபன். அவ்விக்த வாணியின் தலைப்பு, சதா பெருமிதத்திலிருந்து கவலையற்ற ராஜா ஆகுங்கள். தீவிர முயற்சி மூலம் சம்பன்னம் மற்றும் சமமாகி கூடவே செல்வதற்கு தயாராகுங்கள். தேதி 30/11/2015. இந்த அவ்வியக்தவாணியில் பாபா நமக்கு சதா பெருமிதத்தில் இருக்கணுன்றாங்க. அதாவது நம்ம கவலையற்ற ராஜாவாக ஆகணும் அப்படின்னா, நான் இயற்கையை வென்ற ஆத்மா, விகர்மங்களை வென்றவன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தில் இருக்கணும் அப்படின்றாங்க. மேலும் தீவிர முயற்சி செய்து சம்பன்னம் மற்றும் பாபாவுக்கு சமமாகி கூடவே செல்ல, பாபா கூடவே செல்ல தயாராகுங்க அப்படிங்கிறாங்க. பாபா நமக்கு சம்பன்னம் மற்றும் சமமாகி கூடவே செல்வதற்கு என்னென்ன படிப்பினை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா கவலையற்ற ராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. கவலையற்ற ராஜாக்களோட சபையை பார்க்குறாங்க. இந்த சந்திப்பு இந்த நேரத்தில் மட்டும்தான் உருவாகுது. ஏன்னா எல்லா குழந்தைகளும் தந்தையிடம் தங்கள் கவலைகளை தந்துவிட்டு தந்தை மூலம் மகிமை அடைஞ்சிருக்காங்க. இந்த சபை இப்பதான் உருவாகுது. பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் கவலையற்றவராகவும் ராஜாவாகவும் ஆகி செய்கிறீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கவலையற்ற வாழ்க்கை எவ்வளவு அன்பானதாக இருக்குது, கவலையற்றதின் அடையாளம் என்னவாக தெரியும் அப்படின்னா, கவலையற்ற வாழ்க்கையோட அடையாளம் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஒளி.
அதாவது ஆத்ம ஒளி வந்து ஜொலிக்கிறது தெரியும். இந்த கவலையற்ற வாழ்க்கை எப்படி உருவானது? இந்த கவலையற்ற வாழ்க்கை எப்படி உருவானது அப்படின்னா, தந்தை அனைத்து குழந்தைகளின் வாழ்க்கையிலிருந்து கவலையை எடுத்துக்கொண்டு மகிமையை அளித்து விட்டாங்க. பாபா வந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து கவலையை அவங்க எடுத்துக்கிட்டு மகிமையை நமக்கு கொடுத்துருக்காங்க. யாருடைய வாழ்க்கையில மகிமை இல்லாம கவலை இருக்கோ அவங்க நெற்றியில ஒளி வீசாது. மகிமை இல்லாம கவலை இருக்கக்கூடியவங்க நெற்றியில ஆத்ம ஒளி வந்து வீசாது. அவங்களோட நெற்றியில சுமையின் ரேகைகளை தான் காண முடியுதுன்றாங்க. பாப்தாதா சொல்றாங்க, கூறுங்கள் உங்களுக்கு